காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த 3 அடிப்படையிலாக அரசியல் சம்பந்தமாக புரிதலை பெற வேண்டும். கடந்த காலத்திலே இருந்த பல்வேறு வகையான நாடுகளுடைய இந்த நாட்டை ஆக்கிரமித்தவை, அவற்றிலிருந்து நன்மை தீமைகள் இரண்டும் நடைபெற்றிருக்கிறது. இதிலிருந்து பல்வேறுபட்ட வகையான மாற்றங்கள் இலங்கையிலே தேசத்திலே நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அதற்கு முன்பிருந்த வாழ்வியல் அவை சிதைவதற்கும் அது காரணமாக இருந்திருக்க முடியும். இந்த சூழ்நிலையிலே சமூக மட்டத்திலே இருக்கக்கூடிய மத ரீதியாக இருந்திருக்கக்கூடிய பிளவாக பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்துக்கள் என்ற அடிப்படையிலும், மொழி ரீதியாக தமிழ், சிங்களம் என்கின்ற அடிப்படைகளும் எங்கள் நாட்டிலே நீண்ட காலம் இருக்கிறது. அவை இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பொறுப்பானவர்கள் என்பவர்கள் இப்பொழுது இருப்பவர்கள் அல்ல. கடந்த காலத்திலே இருந்த தலைமைத்துவங்களும் அரசியல்வாதிகளும் எழுச்சியாளர்களுமாக இருந்த அத்தனை சார்ந்தவர்களும் இதற்கு பொறுப்பானவர்கள். ஆனால் அவர்களை இப்பொழுது நாங்கள் பொறுப்பு கூற முடியாது. ஏனெனில் அவர்கள் காலத்தில் கரைந்து போனவர்கள். அவை காலத்தில் கரைந்து போனவர்களை வைத்துக் கொண்டு அவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள், சிந்தனைகள், பாதைகள் வழியே நாங்கள் இன்னும் பயணிக்கப் போகிறோம் என்பது அர்த்தமற்றது. சமகாலத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பாதைகள், கட்டமைப்புகள், சிந்தனைகளின் வழி நாங்கள் எங்களை வழிநடத்தாவிட்டால் நாங்கள் ஒரு வெற்றியடைந்த சமூகமாக மாற முடியாது. உலகத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான மதிப்பாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்குரிய முதல் மொழி, மூத்த மொழி என்கின்ற அடிப்படைகளும் எங்களிருந்து கிளைமொழியாக வந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மொழி, மத கூறுகளையும் பார்க்கும் பொழுது எங்களுக்குரிய தனித்துவத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அவற்றுக்கு ஏதுவாக இலங்கை தேசத்தில் இருக்கக்கூடிய பல்லின மக்களோடும் ஒரு சிறப்பான ஒரு ஒருமைப்பாட்டை நாங்கள் கொள்ள வேண்டும். சகோதரத்தை வளர்க்க வேண்டும். இவற்றுக்கு அப்பால் கடந்த காலங்களில் யுத்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வடுக்கள், வழிகள், நோக்கள், அவற்றுடைய பின்னடைவுகள் சம்பந்தமாக கரிசனை கொள்வது அவசியம்தான். ஆனால் அதே சம நேரத்திலே அவற்றை நாங்கள் முதல்நிலைப்படுத்திக் கொண்டு எங்களுடைய சமூகத்தை அதன் பின்னே வழிநடத்தும் பொழுது நாங்கள் பல்வேறுபட்ட மாறுபட்ட சூழ்நிலைகள் உருவாகி இருக்கக்கூடியவற்றிலே இருந்த கணிசமான அந்த பெறுபர்களை அல்லது அதனுடைய பயன்களை நாங்கள் எங்களுடைய சமூகம் பெற முடியாமல் போய்விடும். ஆகவே இந்த சமூகத்திலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நல்லிணக்கத்தின் அடிப்படையாக இருப்பவற்றை இன்னும் வளர்ப்பதற்கு நாங்கள் ஏதுவான விஷயங்களை செய்ய வேண்டும். இதற்கு அப்பால் நாங்கள் அவற்றை சிதைக்கின்ற வகையிலே எங்களுடைய செயற்பாட்டை நடாத்தும் பொழுது இன்னும் பின்னடைவுகளை கொண்டு போகும். ஆக எப்பொழுது நாங்கள் இந்த மாற்றத்தில் இருந்து விடுபட போகிறோம். ஆகவே ஒரு தனி தேசத்தை பெற்றுக் கொடுக்கிறோம் என்கின்ற அடிப்படைகளை வைத்துக் கொண்டு இந்தியாவுக்கு பின்னே அணிவகுத்திருந்த பல்வேறு கட்சிகளை அவர்கள் எப்படி அளித்தார்கள், அந்த கட்சியினுடைய தலைமைகளை எப்படி அளித்தார்கள், அந்த கட்சி அல்லது விடுதலை அமைப்புகளாக இருக்கட்டும் அவர்களுடைய மக்களையும் அவர்கள் சார்ந்தவர்களையும் எப்படி அளித்தார்கள் என்பதிலே அவர்களுடைய பங்கு வகைபாகம் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். தற்சமயம் ஒரு சில தேசியவாதம் பேசுபவர்கள் அதிகமாக இந்திய சாயலோடு கூடிய விஷயங்களை அடிப்படையாக வைத்து தங்கள் மீளெழுவதற்கு ஏதுவான வகையிலே தங்கள் கருத்தாக்கங்களை செய்கிறார்கள். இதனால் பிராந்திய நலன்களை அடிப்படையாக வைத்து இவற்றினை ஏற்படுத்தியிருந்த கடந்த காலத்தினுடைய இந்திய அரசு நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் இது திட்டங்களையே கைகொள்ளும். ஆகவே தங்களிடம் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்திக் கொண்டு பிறிதொரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையோ அல்லது மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டையோ அவர்கள் கட்டியெழுப்பதற்கு முயல மாட்டார்கள். ஆகவே தங்களுடைய நாட்டுக்கு என்ன நலன் வருகின்ற என்கின்றதையும் தன்னுடைய நலன் பாதுகாப்பு என்கின்ற அடிப்படையிலும் எவரையும் காவு கொடுக்கக்கூடிய வகையிலே தான் இந்த முள்ளிவாய்க்காலுடைய நிகழ்ச்சி நிலையிலே கூட அதிகமான பங்கினை இந்தியா வகித்திருந்தது. ஆகவே எதிர்காலமும் அவ்வகையிலே அமையக்கூடும். ஆகவே அவ்வகையான விட்டை தவிர்த்துக் கொண்டு உள்தேசத்திலே இருக்கக்கூடிய அன்றகுமார் திசாநாயக்க அவருடைய கட்சி சார்ந்திருப்பதிலே உடன்பாடுடையவர்களாக தமிழ் மக்கள் முழுதாக மாறியிருக்கிறார்கள். முஸ்லிம் மக்களே ஒரு கணிசமான தொகையினை அவர்கள் மாறிப்போயிருக்கிறார்கள். மட்டக்களப்பு பகுதியும் மிக விரைவிலே இந்த பிரதேச சபையோடு அந்த மாற்றங்களை கொண்டு வரும் என்று நம்பலாம். ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய வளங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வெளிநாட்டு ராஜதந்திர கொள்கையிலே சீன, இந்திய, இதர நாடுகளோடு இருக்கக்கூடிய இணக்கப்பாடுகளோடு எந்த நாடோடு நாங்கள் நேர்த்தியாக இவற்றை செயற்படுத்த முடியும் என்பதிலே இவர்கள் அடையாளம் கண்டவற்றுக்காக வினைத்தரோடு செயற்படுகிறார்கள். இந்நேரத்திலே நாங்கள் எங்களுடைய கடந்த காலத்தினுடைய எழுச்சிக்குரியவர்களாக இருந்தவர்கள் அவற்றினுடைய தேசத்தினுடைய பல்வேறு நல திட்டங்களை செய்திருந்தாலும் அச்சூழ்நிலையிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அரசுக்கு இருக்கிற அதே பொறுப்பு அவ்வகையான விடுதலை போருக்கு வித்திட்டவர்கள் அல்லது அவற்றை வழிநடத்தவர்களும் இருக்கிறது. இச்சூழ்நிலையிலே நாங்கள் அவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டே எதிர்காலத்தையும் தீர்மானிக்கலாம் என்பது அர்த்தமற்றது. சமகாலத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய அரசியல் வியூகங்களை உருவாக்கிக் கொண்டு சமகாலத்தினுடைய தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும். சமகாலத்துக்கு நமக்கு தேவைப்படுகின்ற தலைமைத்துவமாக இளையவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தீர்க்கமாக சிந்திக்கக்கூடியவர்களும் வழிகாட்டக்கூடியவர்களும் ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே நேரத்திலே சமூக மட்டத்தில் இருக்கக்கூடிய நிதி நிர்வாகமாகிய இந்த முத்துறைகளாக இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு சார் விஷயங்களுக்கு ஏற்ற வகையில் தலைமைத்துவங்களை உருவாக்க வேண்டும். இவற்றுக்கு அப்பால் கல்வி திட்டங்களிலே இருக்கக்கூடிய மாற்றங்களை உருவாக்கி இணக்கப்பாடான ஒரு கல்வி திட்டத்துக்கு மக்களையும் அதே நேரத்திலே சமூக மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள் சர்வதேச நிலைகளுக்கு தரப்படுத்துகின்ற வகையிலும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்நேரத்திலே நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்கள் கற்றுத் தேர்ந்து வெளியே வருகிற பொழுது அவர்களும் அந்த கடந்த கால நிகழ்ச்சிகளுக்கு ஏதுவான வகையிலே தங்களை அதே அணிவகுப்பிலே அவர்களை இணைத்துக் கொள்கின்ற அடிப்படைகளை செய்யும் பொழுது அவர்களுடைய எதிர்காலத்தினுடைய தலைமைத்துவமும் அவர்களை உள்வாங்கிக்
கொண்டு அரசு தங்களுடைய சேவை திட்டங்களை செயற்திட்டங்களை இந்த முத்துரைக்குமாக ஏற்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் ஒரு சந்தேகத்தின் பார்வையுடைய அடிப்படையிலேயே வழங்கப்படுவதாக மாறிவிடும். இது அவர்களுடைய சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் மிக பெரும் பின்னடைவாக மாறிவிடும். ஆகவே முஸ்லிம் தமிழ் சமூகத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக தங்களுடைய நிகழ்ச்சியினர்களை மாற்றிக்கொண்டு தாங்கள் இனிமே இந்த இருக்கக்கூடிய மூவின மக்களில் இருக்கக்கூடியவற்றிலே பங்கேற்று தலைமைத்துவத்தோடு நடத்தப்பட வேண்டியவர்கள் தாங்களை நம்பி இந்த சமூகம் இருக்கிறது என்கின்ற புரிதலை பெற வேண்டும் என்று இந்நேரத்தினுடைய கோரிக்கையாகவும் விருப்பத்தோடு உங்களை வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். ராமேஸ்வரன், நன்றி.